வணக்கம் மக்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை. காலையில் எழுந்திரிச்சதும் ஏதோ சோம்பலாகவே இருந்துச்சு. எழுந்திரிச்சதும் ஒரு கப் டீ போடலான்னு நினச்சேன். அப்போ போய் பார்த்தா ரோஜாப்பூ அழகாக வெடிச்சிருந்தது. சரி, இந்த ரோஜாப்பூ போட்டு ஒரு டீ போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இதோ அரை டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் பால், பசும்பால் அப்போ தான் கறந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடித்தா தான் மற்ற வேலைகள் ஓடும். அதை பார்த்தீங்களா, பூ போட்டாச்சு. அடுத்தது டீ தூளை கலக்கியாச்சு. தண்ணியிலையும் பால்லையும் ரோஜா பூவையும் டீ தூளையும் கலந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு நல்லா அந்த டிக்கேஷன் பூவோட அந்த இதழ் சாறு இது எல்லாம் நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் சுண்ட காய்ச்சினதுக்கப்புறம் அந்த பால் டிக்கேஷனுக்கும் அந்த ரோஜா பூவோட மணத்துக்கும் அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு டீ செம சூப்பராக இருக்கும். இந்த டீக்கு ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு ஸ்பூன் அஸ்கா சர்க்கரை, ஒரு டம்ளருக்கு இந்த 2 ஸ்பூன் சர்க்கரையும் கலந்து டீயை வடித்து ஊற்றி ஆற்றி அப்படி ஸ்ட்ராங்காக குடித்தா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. சட்டுன்னு மற்ற வேலையை பார்க்கலாங்க.